ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம உதிரியாக ரவை உப்புமா செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சைடிஷாக தேங்காய் வச்சு ஒரு ஒயிட் சட்னி செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னைக்கு தான் நாங்கள் போடுற வீடியோஸ்னால் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இங்கே நம்ம ஒரு கப் ரவை எடுத்துக்கோம். இதை நல்லா வறுத்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ரவையை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போது எண்ணெயில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுடலாம். அது பொரியும் போது இங்கே நம்ம மிளகா, கொஞ்சம் பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம், பெரிய உள்ளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், கருவேப்பிலை, தலை கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிடலாம். முதல்ல இஞ்சியும் மிளகாயும் போட்டுடலாம். பெரிய உள்ளி ஆட் பண்ணியாச்சு. கடைசியாக தலை கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக காயம் ஆட் பண்ணிடலாம். கோல்டன் கலரில் வந்த உடனே 1 கப் ரவணைக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்களும் இப்போ 2 கப் தண்ணி ஊற்றுறோம். அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. கரெக்டாக 1 கப் அளவு ரவை எடுத்திங்கன்னா 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா கொதித்து வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய ரவையை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கலரி விட்டுடலாம். முதல்ல தண்ணியாக தான் இருக்கும், பிறகு போக போக கட்டியாக வந்துடும். இப்படி உப்புமா போட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கிறிஸ்பாக வரும். நீங்கள் ரவையை வந்து வறுத்து ஆட் பண்ணும்போது ரவை நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கும் போது அவசரத்தில் டக்குனு உப்புமா போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இப்படி செஞ்சிடலாம். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அதுவும் ஃப்ரெஷ் பட்டாணி கிடைச்சா கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலரி விட்டாச்சு. அந்த தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். செஞ்சு வச்சுருக்க உப்புமாவுக்கு சைட் டிஷ்ஷாக செய்ய போகிறோம். அதுக்கு ஒரே ஒரு துண்டு தான் தேங்காய் போட்டிருக்கோம். அதுக்கு ஒரே ஒரு மிளகா கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு உப்பு போட்டுடலாம். பெரிய உள்ளி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி வந்து தாளிக்க தேவையில்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளியெலாம் போட தேவையில்லை. வேறு ஏதாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.